ரிஷப ராசிக்கு இந்த ஏப்ரல் 2026 எப்படி இருக்குங்க வீடியோ தொகுப்பு. ஒரு 50 மடங்கு 100 மடங்கு மனத்தெளிவு மன உறுதியை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா லைஃப்பில் பெருத்த வெற்றி அடையணும். குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, சந்திப்புகள் எக்ஸ்ட்ராடினரி. ஒரு பெரிய வாழ்க்கை விருத்துக்களை போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ ரிஷப ராசிக்கு இந்த ஏப்ரல் 2026 எப்படி இருக்குங்க வீடியோ தொகுப்பு. பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. ஆனால் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நண்பர்களே, ரொம்ப சிம்பிள். உங்களுடைய ராசியாய் சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்கான் 19 ஏப்ரல் வரைக்கும். அதன் பிறகு உங்கள் ஜென்மத்தில் ஆட்சி அடைகிறான். ஸோ ரெண்டுமே ராயல். அப்போ உங்கள் உடம்பு அப்படிங்கிறது அரௌண்ட் 90% மேலே இருக்கிறதுக்கோ அல்லது 100% மேலே இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். அதே சமயத்தில் உங்கள் ஜாதகத்து தவறாக இருந்தால் நீங்கள் கவனமாக நீங்கள் லைஃப் எடுத்துகிட்டு போகணும். ஃபைன். மனது அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததுன்னா சூரியன் லாபஸ்தானத்தில், ரோகிணி நட்சத்திரம் பிறந்ததுன்னா எந்த கவலையுமே இல்லை. நீங்கள் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் எந்த கவலையுமே இல்லை. அப்போ என்ன, உங்கள் மனது ஒரு 3-4 மடங்கு நன்றாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னுடைய ஐடியாலாம் குறைஞ்சது 10 மடங்குக்கு மேலே நன்றாக இருந்தால் தான் உங்கள் தொழில் எளிதாக ஜெயிக்க முடியும். உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் நல்லா வாழ முடியும். ஆனால் என்னுடைய ஐடியா ஒரு 50 மடங்கு 100 மடங்கு மனத்தெளிவு மன உறுதியை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா லைஃப்பில் பெருத்த வெற்றி அடையலாம். அந்த மனத்தெளிவு மன உறுதியும் என்னால் உங்களுக்கு தர முடியும். நான் 1,00,000 மடங்கு மனத்தெளிவோடையும் மன உறுதியோடையும் இருக்கிறேன். இந்த மனத்தெளிவு மன உறுதி, அதன் பிறகு நிம்மதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை, தைரியம், வானமே இல்லை. இது எப்படி அஸ்ட்ராலஜிக்கலாக தெய்வீகத்தில் என்னால் சொல்லித்தர முடியும். we can travel together பார்த்துக்கலாம். அடுத்தது குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, சந்திப்புகள் எக்ஸ்ட்ராடினரி. பணப்போக்குவரத்து லவ்லி. ஆனால் ஜாதகத்தில் இல்லைன்னா இல்லை. இப்போ ரிஷபராசியில் எல்லாருமே கோடீஸ்வரனா. பழனியில் ஒரு 200 பேர் பிச்சை எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 10 பேராக ரிஷபராசிக்காரன் இருப்பானா இல்லையா? அப்போது அந்த ரிஷபராசிக்காரனுடைய விதி என்ன? அவன் ஜாதகம் சரியில்லை. அப்போ இங்கே ஒரு வேளை நான் ரிஷபராசியில் ஒரு 80-90% இது பொருந்துன்னு தோணுது. ஒரு 10% பொருந்தாத ஆட்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பார்த்து கைடன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் பிளான் பண்ணி வெற்றி அடையலை. யார் வேணாலும் ஜெயிக்கலாங்கிறது என் கணிப்பு. யார் வேண்டுமானாலும் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த யார் வேண்டுமானோம்னா அவங்களுக்கு ஒரு மென்டர் வேணும். கைடு இல்லாமல் வாழ்க்கையை ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு தெரியாதே உங்கள் கைடு, உங்கள் குரு சொல்லி கொடுத்துருவார். அப்படி யாரும் கிடைக்கல, எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைடு பண்ணுறேன். ஸோ யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல். எடுக்கிற முடிவில் நீங்கள் அழகாக ஜெயிக்கலாம். எந்த முடிவு எடுத்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும். நல்ல முடிவு உங்களால் எடுக்க முடியும். சாப்பாடு, கொஞ்சம் துணிமணி, வண்டி, வாகனம், சொத்து விருத்தி எல்லாமே மிக அருமையாக. பெயர் புகழ் மரியாதை நல்லா இருக்குது. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது. குடும்பத்துக்கு நன்றாக இருக்குது. சுபகாரியங்கள், சுப விருத்தி, நல்லதை இந்த காலத்தில் செய்ய முடியும். மொத்த உலகமே ஸ்தம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் செவ்வாய், சனி, சூரியன் சேர்க்கை மீனராசியில். ஆனால் உங்களுக்கு அதில் பாதிப்பு வராமல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி. ரிஷபராசிக்காரர்கள் they are சேஃப் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் வார்னால். இந்த ஈரான் இஸ்ரேல் வார்னால் மொத்த உலகமும் பெரிய ஆபத்துக்கு உள்ளாயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. இந்த பாதிப்பு அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் சிக்காமல் இருக்கிறது தான் வாய்ப்பு ஜாஸ்தி. சிக்கிறீங்கன்னா ஜாதகத்தை பார்க்கணும். அல்லது பெரிய வெற்றி அடைய முடியும்னால் அதுக்கு நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க, பயம் இல்லை. அதேமாதிரி கடனோ, கவலையோ, நோயோ, எதிரியோ கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கலாம். அதில் உங்களால் ஜெயிக்கவும் முடியும். இப்போது 6 சுக்கன் 6ஆம் வீட்டை பார்க்குறான், அல்லது 6 சுக்கன் 19 ஏப்ரலுக்கு பிறகு ராசியில் இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு நல்ல சுப கடன்கள் கிடைக்கும். ஏற்கனவே கடனை அடைக்க முடியும். போட்டியில் ஜெயிக்க முடியும். பொறாமையில் ஜெயிக்க முடியும். உடல் நலத்தை பேண முடியும். மன ஆரோக்கியத்தை பேண முடியும். புதிதாக கற்றுக்கொள்ள முடியும். இடம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், பழக்க வழக்கங்கள் மாறலாம். ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி உங்கள் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகலாம். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ஏப்ரல் மாதம் 1 கோடி பேர்த்தில் ஒரு 100 பேர் தான் சேஃபாக இருப்பான் அல்லது வெற்றிகரமாக இருப்பான்னு தோணுது. பாக்கி எல்லாத்துக்கும் பொருளாதார கஷ்டமோ வாழ்க்கை கஷ்டமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற ஜனங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கேருந்து இப்போ நம்மளுக்கு ஆயில் கிடைக்க போகிறதில்ல, சிலிண்டர் பிரச்சனை ஏற்படலாம். அப்போது மொத்த உலகமும் ஸ்தம்பிக்கிற பொழுது நாமளும் ஸ்தம்பிக்கிறோம். அப்போ என்ன போகுது? ஒர்க் ஃப்ரம் ஹோமாக மாறப்போதா, அல்லது விலைவாசி 2 மடங்கு ஏறி போதா, சிக்கல் இருக்குது. ஆனால் அது ரிஷபராசி பாதிக்காதுன்னு எனக்கு தோணுது. ஃபைன். நம்பல இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் எப்பொழுதும் சொல்கிற விஷயத்துக்கு வந்துடுறேன். என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு எனது அனைத்து வீடியோக்களும் வரும் பாருங்கள்.
ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருக்குதுன்னா கண்டிப்பாக ஜோதிட தெளிவு எங்கிட்ட உங்களுக்கு நல்லா கிடைக்கும் நம்பிக்கையோட. அப்போ அதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்போ நீங்கள் லைஃப்பை அழகாக உங்களால் நம்பிக்கையோடு உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். அதில் எந்த பயமும் வேண்டாம். அதுக்கு என்னுடைய வழிகாட்டுதல் கிடைக்கிது. அடுத்தது சைக்காலஜி, ஆன்மீக வழிகாட்டுதல், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம எக்ஸ்ட்ராடினரி. ஸோ எளிதாக வாழ்வதற்கு என்னுடைய வீடியோக்கள் பயன்படும். பயந்தமில்லை. இப்போ விஷயத்துக்கு வரும். இப்போ அடுத்தது 7 செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சனியோட சேர்றான். என்டையர் மாதம் முழுவதும் செவ்வாய் சனி சேர்க்கை லாபஸ்தானத்தில். திருமண வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்ட்னர்ஸோட அருமையாக இருக்குது. நண்பர்களோட அருமையாக இருக்குது. புது நண்பர்கள் கிடைக்கலாம். புது பிஸ்னஸ் வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஒரு பெரிய வாழ்க்கை விருத்துக்களை போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. உடம்பு மனசும் பறக்கும். உங்களுடைய அதாவது ராசி ரிஷப ராசினா உடம்பு மனசும். ஆனால் அந்த உடம்பு மனசு ஏன் பறக்குன்னு சொல்கிறேன்னா, அந்த 9 சனி லாபஸ்தானத்துக்காலே செவ்வாயோட சேர்ந்து அது என்ன பண்ணும்னா, அந்த உடம்பையும் மனசையும் ஷார்பன் பண்ணுறது 9ஆம் வீடு பாகிஸ்தானம். அப்போ அந்த உடம்பு மனசும் நினைக்கிறத அடையும் அதுக்கு அர்த்தம். அப்போ புது நண்பர்கள், புது ஐடியா, ஹார்ட் ஒர்க்கிங், பிரில்லியன்சி, ப்ராப்பர்ட்டி, சக்ஸஸ் அப்படிங்கிற வகையில் அது அழகாக உங்கள் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகும். அப்போ இந்த மாதம் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ரிஷபராசிக்காரர்களை கிரேட்டாக வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனால் தொழிலாகவும் எக்ஸ்ட்ராடுன்னு நீங்கள் பயன்படுத்திக்கணும். நாம் இப்போ ரிஷபராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அடுத்த வருஷம் ஒரு சனி பெயர்ச்சி வரும். ஜூன் 3, 2027. அப்போ உங்களுக்கு 7 சனி ஆரம்பித்து 12ஆம் வீட்டில் சனி நீசமடைவான். படுத்து எடுத்துருவங்களை. அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தை அழகாக பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த ஏப்ரல் நல்லா இருக்குது, அடுத்த மே நல்லா இருக்குது, அதன் பிறகு உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அப்போது அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் அடுத்த 13-14 மாதங்கள் ராயல். அப்போ இந்த 13-14 மாதங்களில் இப்போ என்னால் எல்லாம் ஒரு வருஷத்தில் 5-6 மடங்கு யாரை வேணாலும் ஜெயிக்க வைக்க முடியும்னு எனக்கு தோணுது. அப்போ இந்த வருஷம் 5-6 மடங்கு ஜெயிச்சிட்டோம். அப்போ இந்த வருஷம் டிசம்பரில் என்ன ஸ்டேட்டஸோ அடுத்த டிசம்பரில் அதுலேருந்து 5-6 மடங்கு ஜெயிக்கணும். அப்போது ஒரு 50 மடங்கு நீங்கள் மேலே போகலாம். நல்லா திட்டம் போட்டோம்னா ஒரு 100 வருட வாழ்க்கையை கூட தேடிடலாம் 2 வருஷத்தில். அதுக்கான உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போயிடணும். என்ன காரணம்னா, இந்த குளோபலைஸ்டு கஷ்டம் வருது இல்லையா, அதில் உங்கள் ஜாதகம் நல்லா இல்லைன்னா உள்ளே சிக்கிடுவீங்க. ஜென்ரலாகவே கேட்டுனாங்க, மொத்த உலகத்திலேயே ஒரு 500 பில்லியனர்ஸ் இந்த உலகத்தை ஆள்றான். அந்த 500 பில்லியனர்ஸுக்கு பின்னால் அவங்க தான் இலுமினாட்டி யாரோ சொல்கிறாங்க. அதில் தான் வந்து எல்லா பணக்காரரும் வந்துடுறான். எல்லா ஸ்டேட்டுடைய முதலமைச்சர் வருவாங்க, பிரசிடென்ட்ஸ்லாம் வந்துடுவாங்க, ஜனாதிபதி, இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர்லாம் வந்துடுவாங்க. அந்த 500 பேர், அந்த 500 பேர்த்தை பேஸ் பண்ணி ஒரு 10,000-20,000 பணக்காரர் இருப்பான். மல்டி மில்லியனர்ஸ் அண்ட் பில்லியனர்ஸ். அவங்க வந்து பார்த்தோன்னாங்க மினிஸ்டர்ஸும் கலெக்டர்ஸும் பெரிய பெரிய பணக்காரனும் பிஸ்னஸ் பீப்புள், ஸ்போர்ட்ஸ் அவங்களாம் வந்துடுவாங்க. எல்லா ஃபுட்பால் பிளேயர்ஸும் கிரிக்கெட் பிளேயர்ஸும் அதில் வருவாங்க. அப்போ அந்த ஒரு 10,000-20,000 பேர். அப்போ அந்த 10,000-20,000 பேர்த்தில் நீங்கள் ஒருத்தராக மாறிக்கணும். அப்படி மாறல அப்படின்னா 7 சனியினால் நீங்கள் நசுக்கப்படுவீர்கள். இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பணக்காரனாக வாழ்கிறது, நிம்மதியாக வாழ்கிறது, வெற்றிகரமாக வாழ்கிறது ஒரு அஸ்ட்ராலஜினால் கைடு பண்ண முடியும், ஒரு மென்டரால் கைடு பண்ண முடியும். அந்த கைடன்ஸை என்னால் உங்களுக்கு தர முடியும். அப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் சில மடங்கு ஜெயிக்கணும், அடுத்த வருஷத்தில் மறுபடியும் சில மடங்கு ஜெயிக்கணும். அப்படின்னா 7 சனியை ஃபேஸ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ அவசியம் ரிஷபராசி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கைடன்ஸ் வேணால் எனக்கு மெயில் பண்ணுங்கள், நாம் பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், வெற்றி அடையலாம். நன்றி. நன்றி.